ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டூல் அந்த ஐஎஸ்டி அப்புறம் வந்துட்டு காமாவுடைய எக்ஸ்போசர். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு வந்துட்டு யூஸ் ஆச்சு, நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை இதில் பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு டவுட் கேட்குறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டாலே இதில் உங்களுடைய டவுட்டு மேக்ஸிமம் வந்து இதில் கிளியர் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக அங்கே வாசிச்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தகவலும் வந்துட்டு ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, வாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம்னா, நேற்றுக்கு ஒரு ஃப்ரீ டூல் ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ அந்த டூலில் வந்துட்டு ஆட்டோவாக வந்துட்டு அந்த டைம் வேல்யூ வந்துட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ வந்து ஆட்டோவாக அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது காலையில் அப்டேட் ஆகலை. ஸோ அதனால் அதில் ஏதோ சின்ன எரர் இருந்தது. அந்த எரர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்துட்டு அப்லோட் பண்ண பிறகு அந்த ஸ்கிரிப்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லைவாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இது வந்துட்டு நீங்கள் வேறு எந்த ஒரு இன்புட்டும் இதில் கொடுக்க வேண்டியது இருக்காது. இந்த டூல் வந்துட்டு ஆல்ரெடி நேற்றுக்கே வந்து நம்ம வந்துட்டு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோ புதுசாக நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோட லிங்க் கீழேயும் நான் வந்து இந்த டூலோட இது கொடுக்குறேன் நான் வந்துட்டு. ஓகேவா? சரி. ஸோ இந்த டூலில் நம்ம வந்து என்னன்னா ஆட்டோவாக அப்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டூலில் நீங்கள் வந்துட்டு வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். கரெக்டான எக்ஸ்பிரி டேட் மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து வருஷம். ஸோ 2026. செகண்ட் வந்து மந்த்து 06. ரெண்டாவது வந்து இந்த எக்ஸ்பிரி டேட், இந்த ப்ரீமியமோட எக்ஸ்பிரி டேட், இதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே டேபிளில் காலையில் ஓப்பன் ஆகிறத வச்சு ஐடிஎம் கால் புட்டு ரெண்டையும் நமக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஐடிஎம் கால் புட்டு அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதிலே கொடுத்துரும். ஸோ எவ்வளோ இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குது, என்ன இது அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாமே இதிலே வரும். ஓகேவா? இது பாருங்க. ஸோ ஐடிஎம் கால் வந்து அதை எடுத்திருக்கு அப்படின்னா 23,350 அப்படிங்கிறத எடுத்திருக்கு. ஐடிஎம் கால் 300 பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஐடிஎம் புட் ஆப்ஷன் அப்படிங்கும்போது அது எவ்வளோ எடுத்திருக்குன்னு பாருங்கள். 23,950 எடுத்திருக்கு. ஓகேவா? ஸோ 300 பாயிண்ட் ஐடிஎம் கால் புட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஐடிஎம் கால் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்கு, ஐடிஎம் புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருவோம். 350 அப்படிங்கிறது கால் சைடில் ஐடிஎம் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த ஓப்பன் ப்ரைஸை வச்சு இது நமக்கு வந்துட்டு அந்த இதை நமக்கு சொல்லிடும். ஓகேவா? சரி. இன்றைக்கி நம்மளோட டூல் வந்துட்டு எங்கேயும் பெருசாக செல் கொடுக்கல. பட் ஆனால் இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் பார்த்துடலாம். நான் ஏற்கனவே இன்றைக்கி லைவில் கிளாஸ் வந்தவங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சரி, இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோவாக போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இது டைம் வேல்யூ. ஸோ டைம் வேல்யூங்கிறது 304 ரூபா அப்படிங்கிறது இங்கே இந்த டேபிளில் வந்துடும். ஓகேவா? ஸோ இது டைம் வேல்யூ. ஸோ டைம் வேல்யூக்கு கீழே மார்க்கெட் வந்து டைம் வேல்யூ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் டவுன் ஆகுது. இது வந்துட்டு இந்த மணி, அதாவது ஐடிஎம் புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன். ஸோ இதே ஐடிஎம் புட் ஆப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஐடிஎம் வந்து 950 எடுத்திருக்கும். ஓகேவா? ஸோ 650 வந்து ஸ்பாட் ஓப்பன், அதை வச்சுட்டு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 650ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுவே செலக்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ 650 ரவுண்ட் நம்பர் 654 வந்துட்டு ஸ்பாட்டோட ஓப்பன். ஸோ ரவுண்ட் நம்பர் 650 கால் ஸ்ட்ரைக் வந்துட்டு 350 வந்துட்டு ஐடிஎம் எடுத்திருக்கு. புட் ஸ்ட்ரைக் வந்து 950 எடுத்துரும். ஓகேவா? சரி, எடுத்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு இங்கே டைம் இன்ட்ரென்சிக் வேல்யூ இங்கே தெரிஞ்சிடும் நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ புட் சைடில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 295 ரூபா. ஓகேவா? ஸோ 295 ரூபாவில் நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆனவுடனே ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் கேண்டிலே டைம் வேல்யூவுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூவுக்கு கீழே இருந்த ப்ரீமியம் இன்ட்ரென்சிக் வேல்யூவுக்கு மேலே போதும். ஸோ அங்கே கால் சைடில் எவ்வளோ டைம் வேல்யூ இருக்குது பாருங்கள், 124 ரூபா கால் சைடில் டைம் வேல்யூ இருக்குது. புட் சைடில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது டைம் வேல்யூ, மைனஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? 0ல் இருக்குது டைம் வேல்யூ. ஓகேவா? சார் 9 மைனஸ் அப்படிங்கும்போது அது 0க்கு போயிட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 0ல் இருக்குது டைம் வேல்யூ. புட் சைடில் ஏன்னா புட்டோட ஓப்பன் பாருங்கள் 285 ரூபா. ஓகேவா? ஸோ புட்டோட இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்துட்டு 295 ரூபா. காலோட ஓப்பன் பாருங்கள் 428 ரூபா. அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ 304 ரூபா. அப்போ பேலன்ஸ்ட் வந்து 124 ரூபா அப்படிங்கிறது டைம் வேல்யூ வந்து கால் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் வந்து நமக்கு பிரித்து காமிச்சிடும். ஸோ நீங்கள் கால்குலேஷன் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ ஆட்டோவாக கால்குலேஷன் பண்ணி அது கொடுத்துரும். ஓகே. இங்கே 295 ரூபாய்க்கு மேலே எனக்கு இங்கே ப்ரீமியம் வந்துட்டு மேலே சஸ்டெயின் ஆகும்போது காமாவோட எக்ஸ்போசர்லாம் எனக்கு வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்ச் பண்ணேன். ஓகேவா? ஸோ காமா எனக்கு வந்துட்டு எத்தனை மணிக்கு பாருங்கள், இது
காலையில் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன். ஸோ ஓப்பன் ஆன உடனே செகண்ட் கேண்டில் எனக்கு டைம் வேல்யூவுக்கு மேலே இன்ட்ரின்சிக் வேல்யூவுக்கு மேலே போய் எனக்கு 23,950 அப்படிங்கிற ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஐடிஎம் புட் ஆப்ஷன், சரியா? ஸோ அது டைம் வேல்யூ இன்ட்ரின்சிக் வேல்யூவுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ இந்த டைமில் புட் ஆப்ஷனில் நமக்கு வந்துட்டு டைம் இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு மேலே போச்சுன்னா, இப்போ கால் ஆப்ஷனில் இன்ட்ரின்சிக் வேல்யூவுக்கு கீழே ஆல்ரெடி இது இருக்கணும் நமக்கு. ஸோ அப்படி பார்த்தா அது கால் ஆப்ஷனில் இன்ட்ரின்சிக் வேல்யூவுக்கு கீழே அது வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செகண்ட் கேண்டில் வரல. ஸோ எந்த 9:45க்கு தான் அது கீழே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ 9:45க்கு ஃபர்தராக அது கீழே வந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ 304 ரூபாய் கட் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் எடுத்திருக்கு. திருப்பி வந்துட்டு இங்கே வந்து ஒரு சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம காமாவுடைய லெவல்ஸில் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ காமா நீங்கள் யூஸ் பண்ணும்போது இங்கே எல்லாம் இந்த டேபிள் மியூட் பண்ணிடலாம். இதை அப்டேட் பண்ணியாச்சு நம்ம டேபிள். ஓகேவா? ஸோ காமாவுடைய இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஓகே. ஸோ காமா நம்ம போட்டாச்சு. இப்போ காமா போடும்போது இங்கே ஏன் ப்ரைஸ் வந்துட்டு மூவ் ஆகி மேலே போயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஓகேவா? நல்லா கவனிங்க. இதில் இந்த இடத்துல பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் டவுன் சைடில் காமா நல்லா வால்யூமாக ஒரு இதாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கேண்டிலில் பாருங்கள், டவுன் சைடில் இருக்குது. இந்த கேண்டில் பாருங்கள், அப்படியே வந்துட்டு டவுன் சைட் அப்படியே நார்மல் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஓப்பன் லோ 2 தான் இருக்குது. அப்போ இங்கே ஃபுல்லாகவே காமா வந்து என்ன ஆகுதுன்னா, டவுன் சைடில் காமா வரல. காமாவோடைய லெவலு ஃபுல்லாக வந்துட்டு அப் சைடில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரீமியம் மேலே போகுது. மேலே போகும்போது இதில் நமக்கு எங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, விவேப் அப்படிங்கிறது இதில் வந்துடும். ஸோ விவேப்போட லைன் இதில் வந்துடும். விவேப் வரைக்கும் போகும். ஸோ விவேப்லேருந்து ரிவர்சல் ஆகலாம். ஓகேவா? 1. ஸோ விவேப் ரிஜெக்ஷன் எப்போவுமே நல்லா ஒரு ஒர்க் அவுட் ஆகக்கூடியது. ஸோ விவேப் ரிஜெக்ஷன் ஆகலை. ஆனால் மார்க்கெட் கரெக்டாக பாருங்கள், அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூவை போய் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி கரெக்டாக கால் ஆப்ஷன் கீழே வருது. ஸோ இது எத்தனை மணிக்கு நடந்திருக்குன்னு பாருங்கள். திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வருது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது வரைக்கும் அப்சைடில் இருந்த காமாவுடைய லெவல்ஸ் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் மாறுது. ஓகேவா? ஸோ டவுன் சைட் சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறமா இங்கே இந்த நான் இன்னைக்கு கிளாஸ் வந்தவங்க எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த எக்ஸ்போசர் லைனு அப்புறம் வந்துட்டு ஸ்பாட்டோட எல்டிபி நார்மலைஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருப்போம். இந்த ப்ரைஸை நார்மலைஸ் பண்ணி இங்கே வந்துட்டு ஒரு எல்டிபி லைனுங்க வரும். ஸோ அதுவும் 0க்கு கீழே வந்துடுது. ஸோ இந்த டைமில் நமக்கு என்ன நடக்குன்னா, ஸோ காமா இங்கே ஸ்பைக் ஆகி இந்த நீங்கள் டூல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைவில் யூஸ் பண்ணும்போது இந்த காமா இந்த இடத்துல ஸ்பைக் ஆகுது அப்படின்னா, ஸோ காமா ஸ்பைக் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் கொஞ்சம் போகும். அது எங்கே வரைக்கும் போகும்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது ரிவர்சல் ஆகும்போது நம்ம எடுக்கலாம். ஓகேவா? சரிங்களா? அது எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. மேக்ஸிமம் இதில் வந்துட்டு நம்ம இந்த விவேப்பை வந்துட்டு வச்சுக்கலாம். இந்த கூடுதலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ இதே ஐடிஎம் ஸ்ட்ரைக் 350ல் வந்துட்டு நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூவை இதில் வச்சுருக்கோம். ஓகேவா? சார் ஏன் ஐடிஎம் எடுக்கிறோன்னா, ஐடிஎம்மில் தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். ஓடிஎம்மில் டைம் வேல்யூ இருக்கும். ஏடிஎம்மில் கொஞ்சம் தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அதாவது ஒரு ப்ரீமியம் ஏடிஎம்மாக இருக்குன்னா ஒரு ப்ரீமியம் ஓடிஎம்மாக இருக்கும். இதுதான் லாஜிக். ஓகேவா? ஸோ 23,650 அப்படிங்கிற கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கால் வந்து ஏடிஎம்மாக இருக்குது, அட் த மணியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து ஒன்று ஐடிஎம்மில் இருக்கும். ஓகேவா? இப்போ கால் சைடில் 650 அப்படிங்கிறது ஐடிஎம்மில் இருக்குன்னா, புட் சைடில் அப்படியே ஆப்போசிட்டில் அது ஓடிஎம்மாக இருக்கும். ஓடிஎம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம டைம் வேல்யூக்கு மட்டும்தான் நம்ம அதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ நம்ம எடுக்கிறோம். ஓகே. ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ எடுத்துகிட்டு அதை நம்மளுடைய டூல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த காமா ஐஎஸ்டி ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பண்ணுறோம். ஸோ இப்போ இன்றைக்கி நமக்கு வந்து ஐஎஸ்டியில் எதுவுமே வந்துட்டு சிக்னல் இல்லை, செல் சிக்னல் இல்லை. ஆனால் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி டைம் வேல்யூவை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ இங்கே காமாலாம் நமக்கு பெரிய அளவில் மூவ் ஆகலை. ஓகேவா? ஸோ இங்கே காமா ஸ்பைக் நடந்திருக்கு. ஸோ திருப்பியும் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு இந்த இடத்துலலாம் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு சின்ன புட் சைடில் எடுத்தால் ஒரு சின்ன லாஸஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இது எப்போ அது வந்து காமாவுடைய ஸ்பைக் எப்போ கீழே இங்கே வருது பாருங்கள், இந்த கேண்டிலில் கரெக்டாக எக்ஸாக்டாக கீழே வருது. ஓகேவா? ஸோ இங்கே எல்லாமே கீழே ஆல்ரெடி ஏற்கனவே வந்துட்டு கீழே இருக்குது. ஸோ காமாவும் கீழே வந்துடுது, 0க்கு கீழே வருது. ஸோ அடுத்து கீழே. ஸோ இப்படியும் வந்துட்டு ஒவ்வொரு ரீடெஸ்ட்லேயும் இது போய் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இங்கே வர ப்ரைஸ் அப்படியே போயிட்டு திருப்பி கீழே வரும், திருப்பி போய் அந்த நம்ம ஐஎஸ்டி ஜோனுடைய இதை போய் டச் பண்ணோம், திருப்பி ரீடெஸ்ட் எடுக்கும், திருப்பி வரும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இந்த மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் இதை அப்ளை பண்ணி அழகாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த இதை தான் நம்ம வந்துட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூவோட நம்ம கம்பேர் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? நான் பண்ணுறதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ புட் ஆப்ஷன் சைடில் பார்ப்போம். சாரி, புட் ஆப்ஷன் வந்து நமக்கு 23,950. ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி நமக்கு நான் சொன்னது தான். ஆக்சுவலாக இங்கே ப்ரீமியம் போயிட்டு இந்த இடத்துல நமக்கு இங்கே நீங்கள் காமா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ காமா வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ காமா இது இங்கே முன்னாடிலாம் பாருங்கள், இந்த இடத்துல நல்ல ஸ்பைக் நடந்திருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் நல்ல ஸ்பைக் காமா ப்ரீவியஸில். ஸோ இன்றைக்கி ஓப்பனில் இருந்து காமா பெரிய அளவில் இல்லை. ஓகேவா? நேற்றுக்கு இருக்கிற அந்த ஸ்பைக் காமாவோட ஸ்பைக் இன்றைக்கி இல்லை. ஓகேவா? இப்போ இதனால் ஜூம் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நேற்றுக்கு உள்ளது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இப்போ உள்ளதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்போ இங்கே காமா வந்துட்டு நல்லா வந்துட்டு இதாகுது. இங்கே போன உடனே இந்த காமாவோடைய லெவல் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு கட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ இது 0க்கு கீழே வர ஆரம்பிச்சிருது. இது இன்ட்ரென்சிக்கு காமாவோட எக்ஸ்போசர் வந்து 0க்கு கீழே வர ஆரம்பிச்சிருது. இங்கே தெரிஞ்சிடும் நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தெரிஞ்சிடுது. ஸோ காமாவோட எக்ஸ்போசர் கீழே வருது. ஸோ கீழே வரும்போது நமக்கு ஸ்பாட்டோட ப்ரைஸு கீழே வரணும். ஓகேவா? ஸோ இது மேலே இருக்குது அப்படின்னா அப்போது தொடர்ந்து ப்ரீமியம் சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது காமாவுடைய எக்ஸ்போசர் கீழே வந்துட்டு ஸ்பாட்டோட எல்டிபி மேலேயே இருக்குது அப்படின்னா அது சைட்வேஸில் போகும். அந்த இடத்துல மேலேயும் போகாது, கீழேயும் வராது. அப்படி இருக்கும் ப்ரீமியம். ஒரு இடத்துல சஸ்டெயின் ஆகி போகும், அந்த மாதிரி போகும். ஆனால் என்ன ஆகுதுன்னா சடன்லி எல்டிபியும் கீழே வந்துடுது நமக்கு. ஸோ இந்த ஸ்பாட்டோட ப்ரைஸும் நமக்கு கீழே வந்துடுது. ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் திருப்பி அதுக்கப்புறம் இந்த காமா அந்த இடத்துல ஒரு ஸ்பைக் நடந்திருக்கு பாருங்கள். இது டைமிங் என்னன்னு பாருங்கள். இதில் ஒரு வெர்டிக்கல் லைன் போடுறேன் நான் உங்களுக்கு. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ஸ்பைக். ஓகேவா? 11:15 ஒரு ஸ்பைக் நடந்திருக்கு. இந்த ஸ்பைக்கு இதுக்கு முந்தின காமாவோட நல்ல ஒரு ஸ்பைக். ஓகேவா? ஸோ அடுத்து அப்படியே ஆப்போசிட்டில் போகுது பாருங்கள். இங்கே என்ன ஒரு லோவில் இருந்ததோ அந்த ஸ்பைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போகுது. ஓகேவா? ஸோ ஆப்போசிட்டில் போகும்போது ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக விவேப். ஸோ இந்த க்ரீன் கலர் டாட்டாக வருது விவேப்பு. ஸோ இந்த விவேப்புக்கு மேலே ப்ரைஸ் போகுது. ஓகேவா? இப்போ இங்கே 0க்கு மேலே ஸ்பாட்டோட ப்ரைஸும் காமாவோட எக்ஸ்போசரும் மேலே வருது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணலான்னா அழகாக வந்துட்டு புட் ஆப்ஷன் நம்ம வந்து எடுக்கலாம். ஏன்னா இங்கே எல்லாமே ஜோன் எல்லாமே க்ரீனாக இருக்குது. ஸோ இங்கே நமக்கு பை தான் கிடைக்கலையே வழியே. ஸோ ஜோன்லாம் நம்ம க்ரீனாக இருக்குது. ஸோ பைங்கிறது நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கோம். அந்த கால்குலேஷன் வந்தால் தான் பை வரும். ஏன்னா அது சேஃப்டியாக இருக்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி அதோட டைம் வேல்யூ எடுத்து இன்ட்ரென்சிக் வேல்யூ எடுத்து இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு மேலே எந்த ப்ரீமியம் எந்த ப்ரீமியம் கீழே அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குறோம். ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் நடந்திருக்கு இந்த இடத்துலலாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் பாருங்கள், கீழே வரல. ஸோ அப்படியே ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த காமா ப்ளஸ் வந்து ஐஎஸ்டி, ஸோ இந்த டூல் அப்புறம் வந்துட்டு இது ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அந்த டைம் வேல்யூ வந்துட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ டைம் வேல்யூ பார்க்குறது வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். அது அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கும். அதனால் வந்துட்டு என்னென்னா இன்றைக்கி நான் அதை அந்த கோடை எரர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சரியாயிடுச்சு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நாளைக்கு காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவாக உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த செட்டப் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு வேறு கமாட்டியோ இல்லை அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு செட்டிங்ஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் நான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு குரூடாயில் மினி ஷார்ட்டை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். குரூடாயிலோட மினி வைக்கிறேன், ஃபியூச்சர் மினி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு இங்கே வந்துட்டு இதில் டைம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா குரூடாயிலுக்கு வந்து 15 மினிட் டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 15 மினிட் டைம் வந்துட்டு குரூடாயிலுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதான் கொஞ்சம் ஓரளவு சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா மற்ற டைம் ஃப்ரேம் அதர் டைம் ஏன்னா அது நம்ம ஆப்ஷன் என்எஸ்சி மாதிரி வந்து இது ஒரு 6 ஹவர்ஸில் மார்க்கெட் முடிகிறது கிடையாது. இது கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ஒரு ஆமாம். ஸோ 12 ஹவர்ஸ் கிட்ட நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நமக்கு இருக்கும் இது. ஓகேவா? 12 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த 15 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ 15 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா
நமக்கு கிளியராக உங்களுக்கு இது புரியும். எந்த இடத்துல என்ட்ரி கிடைக்கி, இந்த என்ட்ரியை நம்ம வேல்யூடாக பார்க்கலாமா, இன்வேல்யூடாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது ஃபியூச்சரோட க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இங்கே எனக்கு காமாவுடைய ஸ்பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒரு ஸ்பைக் நடந்திருக்கு காலையில். ஓகேவா? ஸோ ஸ்பைக் நடக்கும்போது எனக்கு ஃபியூச்சரோட காமாவுடைய ஸ்பைக்கு, அப்புறம் வந்துட்டு ஸ்பாட்டோட லெவல் எல்லாமே மேலே. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இங்கே நம்ம எடுக்கலாமா வேண்டாமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காமா மேலே இருக்குது, காமா கீழே வரணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வரணும். இது ஆக்சுவலாக கீழே வரல. கீழே வந்து நல்லா மூமெண்டம் இருந்ததுன்னா நல்லாவே மூமெண்டம் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் நான் ஒரு சின்ன ஒரு இது சொல்லியிருந்தேன். இது வந்துட்டு 0 கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டைமில் இந்த இடத்துல பாருங்கள், ஸ்பாட்டோட ப்ரைஸ் வந்துட்டு மேலே இருக்குது. நான் சொன்னல, இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் வந்துட்டு பெருசாக மூவ் ஆகுது. இந்த இடத்துல சைட்வேஸில் போகும். ஒன்று ஸ்பாட்டோட ப்ரைஸ் வந்துட்டு காமாவுக்கு தகுந்த மாதிரி கீழே வரணும், இல்லைனா காமாவோடைய லெவல் வந்து ஸ்பாட் ப்ரைஸ் தகுந்த மாதிரி கொஞ்சம் மூவ் ஆகணும். ஓகேவா? இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ப்ரைஸ் சைட்வேஸில் போகும். ஸோ ஃபைனலி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு 0க்கு கீழே வந்த பிறகு நான் இதில் சொல்லியிருப்பேன், எப்போல்லாம் வந்துட்டு இந்த கால் வால் புட் வால்னு ஒரு ஜோன் வரும். ஸோ இந்த ஜோன் கிட்ட ஸ்பாட்டோட ப்ரைஸ் வருதோ அப்போ ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த ரிவர்சலை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ரிவர்சல் ஆகுதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் 0க்கு மேலே இது வரணும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இங்கே 0க்கு கீழே இருக்கிற லெவல்ஸ் எல்லாமே 0க்கு மேலே வரணும். ஸோ இந்த இடத்துல 0க்கு மேலே வருது. இந்த இடத்துல காமாவோட ஸ்பைக்கும் நடக்கும். இந்த டைமிங் என்னன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கேண்டில். ஓகேவா? 6:30. ஸோ இந்த கேண்டில் தான் ஆக்சுவலாக காமாவோடைய ஸ்பைக் நடந்திருக்கக்கூடிய கேண்டில். காலையில் பை கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக இதில் தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த டைமில் நமக்கு ப்ரைஸ் எவ்வளோ மூவ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 8,625 ரூபா. ஸோ ஃபைனல் இந்த இடத்துல க்ளோஸ் நடந்தது. இப்போ வந்து 8,877 ரூபா. ஓகேவா? ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு வந்து இதில் வந்துட்டு மூமெண்டம் ஆயிருக்கு. ஓகேவா? 200 பாயிண்ட் 150 பாயிண்ட் நமக்கு மூமெண்டம் ஆயிருக்கு. இந்த காமா ஸ்பைக்கை வச்சு நீங்கள் எந்த இதுக்குனாலும் நீங்கள் ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம். இந்த 2 டூல் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடில் வேறு ஆப்ஷன் ட்ரேட் இல்லாமல் ஃபாரெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு கமாடிட்டி க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் மினி ஃபியூச்சர் வச்சு நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது கூட நீங்கள் வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு இதுக்கு முன்னாடி இது 15 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு அதுமாதிரி இந்த இதை இதான் என்ட்ரி பாயிண்ட். ஓகேவா? ஸோ இங்கேருந்து என்ட்ரி, இது ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கு. காலையிலேருந்து ப்ரைஸ் இங்கே என்ட்ரி கொடுத்து என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலேயே போயிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு போகல. இப்போ தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு க்ரூட் ஆயிலுடைய சார்ட்டு நமக்கு வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? சரி. ஸோ மேலே இப்போ கரெக்டாக இது ஒரு இன்ஸ்டியூஷனல் ஜோன். ஸோ இந்த ஜோன் கிட்ட போகும்போது ரிவர்சல் ஆகும். அதுதான் அந்த இடத்துல தான் டார்கெட் 1 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? சரி. ஸோ இந்த செட்டப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர். ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் இந்த வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்துட்டு இந்த டூல் ஆல்ரெடி வாங்கியிருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, இந்த டூல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, இந்த டூல் பற்றின தகவலுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 9487526393. ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு எனக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். இந்த டூல் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டூல் வந்துட்டு நீங்கள் பர்டிகுலராக ஒரு எந்த ஒரு இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு மார்க்கெட்டுக்கு தான் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, மல்டி மார்க்கெட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்டாக்குக்கு யூஸ் பண்ணலாம், ஃபாரெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ்டி கோல்டு, ஸோ கோல்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நான் கோல்டோட சார்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கோல்டு, ஏன்னா கோல்டு மற்ற இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 15 மினிட் சார்ட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா 23 ஹவர்ஸ் மார்க்கெட் ரன் ஆகக்கூடிய மார்க்கெட்டு. ஸோ அப்போ அங்கெல்லாம் நம்ம வந்துட்டு பெரிய அளவில் நமக்கு வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகுனால ஸோ அதெல்லாம் 15 மினிட் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக பாருங்கள், எப்போ என்ட்ரி. ஓகே. ஸோ காலையில் 8:15. ஓகேவா? ஸோ 8:15க்கு இது இது என்ட்ரி பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டு இப்போ வந்திருக்கு நமக்கு. ஓகேவா? செல்லிங் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டார்கெட்டில் இது கோல்டு நிற்கி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எந்த மார்க்கெட்டில் தான் யூஸ் பண்ணல, எந்த மார்க்கெட்னாலும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை ஃபர்தராக எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் இந்த டூல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.